ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே முக்கியமான குவைத் சம்மந்தமான தகவல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. குவைத்தில் கட்டுமான பணியின் கீழ் இருந்த சுவர் இடிந்து விழுந்த காரணத்தினால 36 வயது ஒருவர், 39 வயது உடைய 2 வெளிநாட்டவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாங்க. அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சம்பவ இடத்துக்கு போய் கட்டுமான பணிகளை மதிப்பீடு செஞ்சு இடிந்து விழுந்ததுக்கான காரணத்தை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்படி தான் ஒவ்வொரு வெளிநாட்டவர்கள் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இறந்து போயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டுருக்கோம். பாதுகாப்பு ஆதாரங்களின்படி பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சகத்துக்கு காலை 7 மணி அளவில் சம்பவம் பற்றிய அறிக்கை ஒன்று கிடச்சிருக்கு. இதில் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 வெளிநாட்டினருமே கட்டுமான பணி மேற்கொண்டுட்டு இருந்தப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 409 நபர்களுடைய குடியிருப்பு முகவரிகள் அகற்றப்படுவதா சிவில் தகவல் பொது ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. சொத்து உரிமையாளரிடம் ஒப்புதல் இல்லை அப்படின்னா சொத்து இடிக்கப்பட்டனால இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அதிகாரப்பூர்வ அரசிதழில் தங்களுடைய பெயர்கள் வெளியிடப்பட்ட 30 நாட்களுக்குள்ளேயே அவங்க தலைமையத்திற்கு சென்று புதிய முகவரியை பதிவு செய்யணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும், இதில் ஒன்றுக்கு 100 தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெனிட் அல்கார் பகுதியில் இருக்கிற கட்டடம் ஒன்றில் அழுகிய நிலையில் பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஆதாரத்தின்படி தடவியல் சான்றுகள் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஆரம்ப தகவல்கள் பிலிப்பைன்ஸ் பெண்ணின் உடல் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய உடலை அகற்றி தடவியல் மருத்துவத்திற்கு அனுப்ப அரசு வழக்கறிஞர் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ தான் இந்த ஒரு பிலிப்பைன்ஸ் பெண் மரணத்துக்கப்புறம் விசா ஓப்பன் பண்ணி அவங்க வீட்டு வேலைக்கு வந்துட்டுருக்காங்க குவைத்தில். இந்த நிலையில் இப்படி பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெண்ணோட உடல் இந்த நிலையில் அருகி இருந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு இனிமேல் தான் தெரிய வரும். இதனால எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரிதான். அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகாதார அமைச்சகத்தில் பணிபுரிகிற 43 வயதான குவைத் பெண் குடிமகன் கிட்டத்தட்ட ஒரு 50 வயது தக்கவுள்ள மற்றொரு பெண்ணை கிளினிக்கில் தனது பணியிடத்தில் இருந்தபோது அவமானப்படுத்தியதாக புகார் அளிச்சிருக்காரு. அங்கே இருக்கிற கேமரா எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணி பார்த்ததில் அவர் சொன்னது பொய் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.